வணக்கம் சார். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் சக்ஸஸ்ஃபுல் ரியல் எஸ்டேட் ஆண்டர்ப்ரனராக இருந்துட்டு இருக்கீங்க. இந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்தது சார்? அதே மாதிரி இந்த துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? வண்டர்ஃபுல்லுங்க. என்னோட பேர் பிரவீன் சொல்லிட்டு 2009 முன்னாடி வந்து ஐ வாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்டுங்க. நான் வந்து யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் வந்து கரெக்டான இடங்களில் முதலீடு பண்ணி அதில் மூலியமாக ப்ராஃபிட்ஸ் கொடுக்குறது என்னோட வேலையாக இருந்தது. அப்போ 2004-05 எனக்கு ரியல் எஸ்டேட் மேலே கொஞ்சம் நாட்டம் இருந்தது. சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ணி வச்சிருந்தேன். பண்ணி வைக்கும் போது அது 5 இயர்ஸில் கொடுத்த க்ரோத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் சேஃப்டின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதோட க்ரோத்தும் வந்து கேரண்டியாகவும் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 2009 ஐ ஜாயின்ட் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு கடந்த 15 ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை முழுசாக நான் கற்றுக்கிட்டு கோவிட் டைமில் கிடைச்ச டைமை வச்சுக்கிட்டு ஒரு ஆன்லைன் ரியல் எஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேங்க. அதில் வந்து ரியல் எஸ்டேட் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம வந்து பயிற்சியை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துட்றோம். அதை அவங்க கற்றுக்கிட்டு என் கூட தொடர்ந்து ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபடலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபுல் டைம் ரியல் எஸ்டேட் ஆண்டர்ப்ரனர். ஐ லவ் ரியல் எஸ்டேட் அண்ட் ஐ லவ் டீச்சிங் பீப்புள் ரியல் எஸ்டேட். நான் கற்றுக் கொடுத்து கிளைண்ட்டுக்கும் கற்றுக் கொடுத்து நான் வாங்க வைக்கிறேன். என்னோட அசோசியேட்ஸ்க்கும் நான் கற்றுக் கொடுத்து அவங்களும் இந்த பிஸ்னஸில் கொண்டு வந்துட்டுருக்கேன் சார். மக்களுக்கு வீடு வாங்குறதும் இடம் வாங்குறதும் ஒரு பெரிய கனவாக இருக்குது சார். அப்படிப்பட்ட நம்மளோட கனவு இடத்தையோ வீடையோ வாங்குறதுக்கு பேசிக்காக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? ஏன்னா சிட்டிக்குள்ளே வாங்குறது நமக்கு நல்லதுங்களா, சிட்டிக்கு வெளியே வாங்குறது இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுங்களா, எது வந்து நமக்கு ஈஸியாக அதுவும் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? இப்போ நீங்கள் காட்டுற இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சார்? மக்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கும் சார்? விஐபி ஜெயின் ஹவுசிங்ஸ் 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்க இடத்துல நாம இடம் வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல காரணங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? சூப்பர் சார், கண்டிப்பாக சொல்ல முடியும். இதில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஹைலைட்டை பற்றி நம்ம பார்க்கணுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு முதன்மையான ஒரு விஷயம் லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் நேஷனல் ஹைவே மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. திருமிழிசை டு திருவள்ளூர் போக ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கும். அடுத்த லொக்கேஷன் ஹைலைட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு திருமிழிசை வந்து ரொம்ப வேகமான வளர்ச்சி. ஃபஸ்ட்டு ஒரு சேட்டலைட் டவுன் இருக்குங்க. கூடவே வந்து புதிய பஸ் நிலையம் அமையுது. கூடவே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்து கொண்டு போகிறாங்க. சேட்டலைட் டவுனை ஒட்டி தான் மார்க்கெட்டும் வருது. அது மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது கோயம்பேடு மார்க்கெட் அடுத்த 2 இயர்ஸ்ல இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுங்க. ஸோ கோயம்பேடு குத்தம்பாக்கத்தில் தான் அந்த மார்க்கெட் ஸ்பேஸும் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஜங்ஷன் அது பூந்தமல்லியில் வரலங்க. பூந்தமல்லிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேட்டை நசரத் பேட்டையில் தான் வந்து மெட்ரோ ஜங்ஷன் வருது. ஸோ மெட்ரோ ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் வந்து வெறும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவ் ஸ்பேஸ்லேயே இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்த டெவலப்மெண்ட் இந்த ஏரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையையும் பெங்களூரையும் 2 ஹவர்ஸ்க்குள்ள கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ரோடு ஃபார்ம் பண்றாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் ரோடும் இங்க இருந்து நமக்கு ஒரு 7 to 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இது 3வது அட்வான்டேஜுங்க. அடுத்தது இன்னைக்கு சென்னையோட மிக பரபரப்பான இருக்கக்கூடிய விஷயம் வந்து பரந்தூர் புதிய ஏர்போர்ட். நம்ம மெட்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோலேயே 2வது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இல்லாத ஒரே மெட்ரோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். ஸோ ரொம்ப காலமாக வர வேண்டிய ஒரு ஏர்போர்ட் இப்போ பரந்தூரில் வரப்போகுது. அது இங்க இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இன்னர் ஸ்பேஸா டெவலப்மெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மெட்ரோவை பரந்தூர் வரைக்கும் கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் மீஞ்சூர் ஒரு சேட்டலைட் சிட்டி, திருவள்ளூர் ஒரு சேட்டலைட் சிட்டி, காஞ்சிபுரம் ஒரு சேட்டலைட் சிட்டி, செங்கல்பட்டு ஒரு சேட்டலைட் சிட்டி அண்ட் மாமல்லபுரம் ஒரு சேட்டலைட் சிட்டி. இந்த எல்லா சேட்டலைட் சிட்டியுமே இணைக்கிறதுக்கு ஒரு அவுட்டர் பெரிபெரல் ரோடு ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த அவுட்டர் பெரிபெரல் ரோடு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே சிஎம்டிஏ லிமிட்ல 2036 பிளான் படி இது சிஎம்டிஏ லிமிட்ல 5300 ஸ்கொயர் கிலோமீட்டர் சிஎம்டிஏ மாறுதுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த லொகேஷன் சென்னை வெஸ்ட் நோக்கி டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான டெவலப்மெண்ட்டாக இருக்க போது அந்த இடத்துல தான் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை இன்னைக்கு அமைச்சிருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பராக இட் இஸ் அ டிடிசிபி ரெரா அண்ட் பேங்க் லோன் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி சார். ஸோ அதனால இங்க இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹைலைட் லொகேஷன் அது வேகமான வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. நீங்க சொல்லும்போது ரேரா அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணீங்க. ஆமாங்க சார். 2017 வரைக்கும் அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டது இல்லையா சார்? ஆமாங்க. ஸோ ரெரா அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட்டோட ஒரு பாடி. இது எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றது குழந்தைகளுக்கான ஒரு பிளே ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரோடு ப்ராப்பர் ரோடாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ட்ரீ அவென்யூ ட்ரீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமே கொடுத்துட்றாங்க. பட் இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக கிளைண்ட்டோட வாங்கக்கூடிய பையரோட இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக புதிதாக
அமைக்கப்பட்டக்கூடிய ஒரு பாடி தான் ரெரா. இட்ஸ் a ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்கக்கூடிய ஒரு நுகர்வோரும் அவங்களோட முழுமையான பெனிஃபிட்டை கிடைக்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் a ரெரா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே சார், இப்போ 2 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஒன்று கேட்டட் கம்யூனிட்டி, இன்னொன்று வந்து நம்ம வெளியிலேயே நம்ம வாங்கக்கூடிய இடங்கள். அப்போ கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்குறதுக்கான அட்வான்டேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், கேட்டட் கம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் விஷயம் செக்யூரிட்டி சார். இங்கே வந்து கேட்டட் கம்யூனிட்டின் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, வெளியில் இருக்கவங்க எல்லாரும் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இட் பிகம் செக்யூரிட்டி ஒரு விஷயம். ரெண்டாவது, இங்கே கம்யூனிட்டியில் வாங்குறவங்க எல்லாருமே என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, ஒரே மாதிரியான மக்களாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைகள் நாளைக்கு வளரும் போது யாரோட சேர்ந்து வளர்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம டிசைட் பண்ண முடியுங்க. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி அது ஒரு ரெண்டாவது அட்வான்டேஜ் ஆகுதுங்க. மூணாவது, நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா வீடு சுற்றி இருக்கக்கூடிய அதர் அம்யூனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கும்போது நாங்கள் இந்த இடத்துல ஒரு 13 அம்யூனிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்கோங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஃபுல் ஃபிளெஜ்டு இருக்குங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான சேஃப்டியான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓப்பன் ஆம்பி தேட்டர் நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். என்டையராக லான் டெவலப்டு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது. இது இல்லாமல் வந்து வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி 13 அம்யூனிட்டிஸோட கொடுக்கும்போது உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியில் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நார்மலான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறவங்களுக்கும் இங்கே வந்து உங்களுக்கு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சியிலையும் தெரியும், நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் தெரியுங்க. அதனால தான் வந்து ஐ ப்ரிஃபர் எல்லாருக்கும் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணுறதுன்னா, பிளாட்டிங்கே நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கி அங்கே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடு கட்டி குடியேறும் போது அம்யூனிட்டிஸும் எனக்கு கிடைச்சிருது. ரெண்டாவது, நான் என்னோட நெய்பர்ஸ் யாருன்றத ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சு அவங்க மைண்ட் செட்டுக்கும் என்னோட குழந்தைங்களை வளர்த்து நான் பார்த்துக்கிறேன். மூன்றாவது, லைஃப் ஸ்டைல் வந்து இந்த அம்யூனிட்டிஸோட எனக்கு சேர்த்து கிடைக்குதுங்க. ஸோ இதெல்லாம் தான் சார் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்குறதுக்கான மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறதுங்க. நீங்கள் இந்த சைட் ரீச் ஆகிறதுக்கு எங்கேருந்து ஈஸியாக வரலாம் சார்? வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல். அருமையான ஒரு கேள்வி. சைட் ரீச் ஆகிற லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமிழிசை டு திருவள்ளூரில் ஆன் ஹைவே மேலேயே என்ட்ரி கேட்டே உங்களுக்கு ஹைவே மேலேயே இருக்குது. ஸோ ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ் போக்குவரத்து எடுத்தீங்கன்னா இன்றைக்கி திருவள்ளூர் வரைக்குமே சிட்டி பேருந்து இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணிட்டு திருவள்ளூர் வரைக்குமே போயிட்டுருக்கேன். இல்லை சார், நான் நியரஸ்ட் ட்ரெயின் எனக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் நமக்கு சர்பர்பன் ட்ரெயின் வேப்பம்பட்டு இல்லை திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சசபிளாக இருக்குங்க. இல்லை சார், இன்றைக்கி சென்னையோட மிக பெரிய டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் தாங்க. மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் 2 பூந்தமல்லி ஜங்ஷன்றது. இங்கேருந்து நீங்கள் ஒரு பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 12 to 15 மினிட்ஸ் டிரைவில் நமக்கு மெட்ரோ ஆக்சஸ் கிடைக்குதுங்க. அதை தாண்டி சார் நான் வெளியூர்லாம் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க போகிறாங்க. ஒன்ஸ் இந்த பேருந்து நிலையம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்டையர் ஊர்கள் எது எடுத்தாலும் சரி, வேலூராக இருக்கட்டும், ஆம்பூராக இருக்கட்டும், கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பக்கம் ஹோசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர், எல்லா ஆக்சஸோட பஸ்ஸஸும் எங்கேருந்து போகுது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையிலேருந்து நமக்கு டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதனால கனெக்டிவிட்டி எடுத்துட்டா உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, மெட்ரோ கனெக்டிவிட்டியாக இருந்தாலும், நான் இன்னைக்கு சென்னையில் இருக்கேன் சார், சிட்டியில் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் மெட்ரோவுக்கு போயிட்டீங்கன்னா அந்த மெட்ரோலேருந்து எனிவேர் அக்ராஸ் த சிட்டி உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி மெட்ரோ வருதுங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பஸ் கனெக்டிவிட்டி, சபர்பன் கனெக்டிவிட்டி, மெட்ரோ கனெக்டிவிட்டி எல்லாமே நம்மக்கிட்ட அமைஞ்சிருக்கு சார். சுற்றி இருக்கிற ரோடெல்லாம் பார்க்கணும், எதுக்காக அதை சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பருங்க. எதுக்காக நம்ம பிளாட்டுக்கு, நான் வாங்குற பிளாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு சைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே சைட்டில் வந்து நாங்கள் அமைச்சிக்கிறது எல்லாமே 33 அடி 30 அடி தார் சாலைகளாக சூப்பராக நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நான் வந்து ஒரு வீடு கட்ட போனோம் அப்படின்னா உங்களோட வீடு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ன்றதை எது டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அந்த எஃப்எஸ்ஐ டிசைட் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு மனைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு சைஸ் தாங்க டிசைட் பண்ணுது. அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பிரதான சாலைகள் எல்லாமே 33 அடி 30 அடி தார் சாலைகளை அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ தட் நாளைக்கு நீங்கள் வீடு கட்டும் போது G+3 அப்ரூவல் வாங்கினா கூட இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் சார். ஸோ ரோடு எதை டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுக்குமாடியாக குடியிருப்பாக டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நாங்கள் இந்த சைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அப்போ நீங்கள் வந்து நகரத்துக்கு வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இடம் வாங்குறதுன்றது நல்லதுன்னு சொல்கிறீங்க, சரிங்களா? கேரண்டியாக நகரத்துக்கு வெளியில் இன்னைக்கு சர்பர்பனாக ரெசிடென்ஷியல் ஏரியாஸாக டெவலப் ஆகிற இடங்கள்ல நீங்கள் இடம் வாங்குறதுன்றதும் சரியான ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அர்பனைசேஷன் அப்படின்ற வார்த்தையை நான் ஞாபகம் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அர்பனைசேஷன்றது தூரம் பார்க்காம 15 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் வாங்கினவங்களும், தூரம் பார்க்காம 15 வருஷத்துக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரியில் வாங்கினவங்களும் இன்னைக்கு ஆல்ரெடி அதுக்கான பெனிஃபிட்டை அமைஞ்சிட்டாங்க. ஆனால் அதோட வேகமான வளர்ச்சி இப்போ நடக்கக்கூடிய நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் அதிவேகமான வளர்ச்சி இருக்க போகுது. உங்களோட கனவு வீட்டு மனையை புக் பண்ணுறதுக்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.